இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு விழித்திருக்கும் ஊழியக்காரரே பாக்கியவான்கள். இன்றைய தேவ செய்தி தலைப்பு விழித்திருக்கும் ஊழியக்காரரே பாக்கியவான்கள். நம்ம மத்தியில சகோதரர்கள் தேவ செய்தி கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்தன் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய காரணத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த ஆண்டின் நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய கடைசி ஆராதனை. இந்த இடத்துல பேசுறதுக்கு வேற ஒருவர் ஆனால் இந்த நாளிலும் தேவன் என்னை நிற்க வைத்ததற்காக பிதாவாகி தேவனி இயேசு கிறிஸ்தன் மூலம் நன்றிகளை செலுத்துவோம். அதனால கடைசி மாத ஆராதனை இன்னிலிருந்து ஒரு 4 வாரத்திற்கு கடைசி மாத ஆராதனை. இது முடிந்த பிறகு புது வருடத்துக்குள்ள நாம போகிறோம். 2026ஆம் ஆண்டு. பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்கும். கடந்த மாதத்துல நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. தேவனுடைய கிருபையினால இந்த ஆண்டு முடிவதற்குள் அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுத்தால், அதுல குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் சகோதரர் அன்பரசு அவர்களுடைய மகள் திருமணம். அதற்காக நாம் தொடர்ந்து செபித்தோம். பிப்ரவரி மாதம் அவருக்கு அந்த மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் கடந்த நாட்கள்ல செய்து வந்திருக்கிறார், கடந்த மாதங்களில செய்து வந்திருக்கிறார். நம்மை கிருபையாய் வழிநடத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை இது எப்படிப்பட்ட அந்த தியான வசனம், அந்த கடைசி வசனம் வாசிங்க, 37. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாகிய ஊழியக்காரங்க. அது இங்க நிக்கிறவங்க தான் ஊழியக்காரன்னு நினைச்சுக்கிறோம். அங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்றாரு, எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். மைக்கை வச்சு பேசுறவங்க ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய வேலைகளை செய்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் தான், சரிங்களா? அதனால தேவனுக்காக எது செய்தாலும் அது அவருடைய ஊழியம் தான். தேவன் அதை தான் அங்க சொல்றாரு, ஊழியக்காரரே என்று அங்க வார்த்தையை அங்க சொல்றார். இது கடைசி காலமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல அநேக விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதாவது பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலம் கடைசி காலம். கடைசி காலம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? இன்னொரு அர்த்தம் இடுக்கமான காலம்னு ஒரு அர்த்தம் வருது. கடைசி காலம்னா இடுக்கமான காலம், அல்லது உபத்திரம் நிறைந்த காலம், அல்லது துன்பம் நிறைந்த காலம். இது அப்படியே நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா அந்த கடைசி காலத்துல நிறைய நாங்க கஷ்டப்பட வேண்டியது அவசியம் தான். ஒரு விதை விதைச்சிட்டா கூட அந்த கடைசி காலம் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க கஷ்டம். ஏன்னா அறுவடை பண்ணமே நீங்களா, அதை ஆளை பார்க்கணும், ஆள் இல்லைன்னா இவங்களே அதை செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் கடைசி காலத்துல கஷ்டம். கடந்த வாரத்துல பிரதர் ஒரு மெசேஜ் எடுக்கும்போது என்ன மெசேஜ் எடுத்தாருங்க? 10 மாதம் கரெக்டா அடுத்த 10 மாசம் பிறந்த நாள் கொண்டாடினா இல்லைங்களா? 10 மாதத்தை பத்தி எடுத்தா அது தானே இல்லைங்களா? அந்த கடைசி மாதம் வரும்போது ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம் கூட இருக்கிறது என்றதாக நாம் பார்க்கிறோம். இப்போவும் நாம் கடைசி நாட்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் முடிய போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரப்போகிறது. நிலையான நீதியான ஆட்சி நடைபெற போகிறது. உலகம் முழுவதும் நிலையான நீதியான ஆட்சி. யாரை யார் பழி வாங்கலாம், யாரை அசிங்கப்படுத்தலாம் என்ற மாதிரியான இந்த சலசலப்பு மிக்க ராஜ்யமாய் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் நீதியாய் நேர்மையாய் நடக்கிற ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பத்தி தான் நம்முடைய
பைபிள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தொடங்கி யோவான் ஸ்நானகன் வரை சபைக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே வர்றதாக நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். நாங்க தலையாக, எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது அங்க சொல்லும் போது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற யாருங்க? தேவன். சரீரமாகிய எல்லாவற்றையும் நிரப்புறதா இருக்காங்க, தேவன் தான். இது எல்லாவற்றையும் நிரப்பும்படியாக யாரை செலக்ட் பண்ணிக்கிறாரு? சரீரமாகிய சபையை எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புவதற்காக சபையை சொல்லி இருக்கிறார். அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அதிகாரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது எபேசியர், இதுல எபேசியர் 5:1 வாசிக்கலாங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எபேசியர் 5:1 அதுதாங்க. வாசிங்க வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல. போதுங்க. அங்க ஒரு லைன் சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல. பிரியமான பிள்ளைகளைப் போல யாருக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அங்கன்னு சொல்றாரு. அப்ப பிரியமான பிள்ளைகள் என்ன பண்ணணும் அது கண்டினியூ பண்றாரு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே, அப்ப நாம கூட எப்படி இருக்கோங்க? இயேசு கிறிஸ்துவை போல சுகந்த வாசனையாக இருக்கணும். இல்ல, வாசனையில 2 வகையான வாசனை இருக்குதுங்க. என்னென்ன வாசனைங்க? ஒண்ணு நாற்றம், இன்னொன்னு வாசனை. மலையாளத்துல வாசனை, நாற்றம் கூட வாசனை தான் சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ 2 வகையான வாசனை நம்ம கிட்ட இருந்தா வெளிப்படும். அதுல தேவனுக்கு பிரயோஜனமான அல்லது தேவனுக்கு உகந்த வாசனை தான் நம்ம கிட்ட இருந்தா பண்ணலாம் வரணும். வாசனை முகர்கிறவர்கள் யார்? நம்ம கிட்ட இருந்து வாசனை வருது, முகர்கிறவர் யார்? பக்கத்துல இருக்கிறவங்க. நம்ம கிட்ட இருந்து வர வாசனை யாருக்கு தாங்க? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனை நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். அதுக்கு சந்தோஷம் போறப்பா, நல்ல வாசனை. இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? இப்ப நம்ம கிட்ட இருந்து அப்படிப்பட்ட வாசனை என்ன ஆகணும்? வரணும். நம்ம கிட்ட ஒரு வேற வாசனை வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்கிறவங்க மூக்க முடிப்பாங்க இல்ல. ஒருத்தர் சொன்னார், நம்ம வருமா நினைக்கிறேன் இல்ல, அதாவது ஒரு நாள் குளிக்கலன்னா அவனுக்கு கஷ்டமா, ஒரு வாரம் குளிக்கலன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இல்ல, அந்த மாதிரி ஆயிடும். அதனால வாசனை ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாசனை என்ன பண்ணோம்? நாங்க கொடுக்கணும். பிதாவாகி தேவனுக்கு ஏற்ற வாசனை வரணும் நம்ம கிட்ட இருந்து. அப்படிப்பட்ட வாசனை வரணும் என்று சொல்றதாக பார்க்கணும். அப்ப அந்த வாசனை வரணும் என்று அங்க ஸ்டார்ட் பண்ணி 15வது வசனத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. 15வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். இப்போ சொல்லும் போது நாங்க நீங்கள் ஞானமற்றவர்கள் போல நடவாமல் அப்படின்ட்டாரு. அப்போ இது எப்படிப்பட்ட ஞானத்தை சொல்றாங்கன்னா, உலக பிரகாரமான ஞானத்தை இல்ல, இது தேவனை அறிகிற விஷயத்துக்குரிய ஞானம். ஏனென்றால் அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். கடைசி மாதம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். இப்போ நாம எப்படி நடக்கணும் அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதம் எழுதப்படும் போது அங்க அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்லியிருப்பாரு? அப்படிதான் அவங்களுக்கு பல நன்மைகள் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? செய்திருக்கிறாரு. அப்படியே அதை வரிசைப்படுத்திட்டு வரும்போது அங்க சொல்றாங்க, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். அப்புறங்க, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமாய் பார்த்து, இந்த வார்த்தை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நிதானமா ஒவ்வொரு நம்மளுடைய நடத்துதலையும் அல்லது நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து எழுதப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. அந்த காலத்துல அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம காலத்துல இது நிதானமா வாசிக்கும் போது
ஒவ்வொரு வரிகளும் ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி கூட நம்ம வாசிச்சிருக்கலாம். அதான் சொன்னாங்களா, வேதம் எந்தெந்த காலங்கள்ல எந்தெந்த பலனை கொடுக்குமோ அது கொடுத்துட்டே இருக்கும். ஒரே விஷயத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாசிச்சிருப்போம், வேற ஒரு அர்த்தம் வந்திருக்கும். இப்போ வாசிக்கும் போது இன்னொரு அர்த்தத்தை என்ன பண்ணோம், கொடுக்கும். ஏனென்றால் அந்த காலத்துக்கு ஏற்றாறு போல அந்த வேதத்துல என்ன இருக்குங்க, ஒரு விஷயம் காலத்துக்கு ஏற்ற எந்த காலமாக மாறினாலும் அது ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணிக்கிட்டே அவங்க வரும். அதனாலதாங்க சொல்லும் போது ஞானம் இல்லாத போல நடவாமல் மட்டும் வாசிக்கலாங்க. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்கணும். ஏன் கவனம் அப்படின்னா, ஏன் கவனம்னு சொல்றோம்? கவனம் என்கிற வார்த்தையை நான் சொன்னீங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமா, ரொம்ப நமக்கு எச்சரிப்பா அல்லது ரொம்ப ஆராய்ந்து எழுதப்பட்ட வரிகள் மாதிரி இருக்கும். அந்த இடம் வாசிங்க, என்ன சொல்றாங்க? ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் கவனமாய் அந்த வடிப்பாங்க, கவனமாய். அப்போ ஒருத்தர் கவனமாய்னு சொல்றோம். கவனமாய் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? ஜாகிரதை, இல்ல ஜாக்கிரதை, கவனம் அப்படி சொல்றோம். கவனமா பண்ணு, கவனம் அப்படின்னு சொல்றோம். இல்ல கவனம் அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறோம். ஏன் அப்படி எப்ப சொல்லுவோம்? அது ஏதோ ஒரு விஷயத்த நாம கவனிக்காம அதை கடந்து போவோம். ஏதோ ஒரு விஷயத்த நாம கவனிக்காம கடந்து போவோம். அப்படி கவனிக்காம கடந்து போனால் அதன் மூலம் நமக்கு சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியால பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாம்புக்குது கவனமா போன்றாங்க இல்லைங்களா? ஒருவேளை கவனிக்கலாம் என்ன ஆயிடும், பாம்பு நம்மள நிறைய இடத்துல பார்த்தோம்னா தண்ணியை தட்டி ஏதாவது வச்சிருப்பாங்க. பசங்க விளையாடுமே கவனம் ஜாக்கிரதை, அங்க என்ன இருக்குது, டீ இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுப்பாங்க. அங்க ஒரு பொருள் இருக்குது, அது உன்னை சேதப்படுத்தும் அல்லது அது உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு அர்த்தம் வரும். ஆனா அங்க ஒரு காரியம் இருக்குது, பொருளோ உயிருள்ளதோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நீ பார்த்துக்கு போன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்லும் போது கவனமாய் அப்படின்ற வார்த்தைய சொல்லியிருக்கிறேன். அதை சொல்லி கவனமாய் நடந்து அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். இப்ப இதுதான் கவனம். இந்த நாட்கள் பொல்லாது. நாட்கள் என்ன பொல்லாது? எந்த நாள் பொல்லாத நாள்? சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா? இல்லைங்களா? எந்த நாள் பொல்லாத நாள்? அப்போ நாட்கள் பொல்லாதது அப்படின்னா அது குறிப்பிட்ட நாட்களை சொல்லல. நீங்க திங்கள் செவ்வாய் புதன்றதுலயோ மாசத்தையோ வருஷத்தையோ அது என்ன பண்ணல, சொல்லல. நாட்கள் பொல்லாது, பொல்லாதவைகளாய் அப்படின்னும் போது அது யாரை குறிக்குதுங்க? அந்தந்த காலங்கள்ல இருக்கிற மக்களை குறிக்குது இல்லைங்களா? அதனாலதான் சொல்றாங்க நாட்கள் பொல்லாதவைகள். இப்போ கடைசி காலத்துல மக்கள் எப்படி ஆயிடுறாங்க, ரொம்ப மோசமாயிடுறாங்க. நம்ம அதை நிறைய படிச்சிருக்கோம். கடைசி காலத்துல தற்பெரியர், பணப்பெரியார், நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இப்போ இந்த காலத்தை நம்ம பார்க்கணும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா அந்த உலகத்துடைய காரியங்களோட நம்ம கூட என்ன ஆயிருவோம், மிக்ஸ் ஆயிருவோம். அதனால நாட்கள் பொல்லாதவர்களே ஆனதால் அப்படின்றாங்க. இந்த காலம் ரொம்ப ரொம்ப கடினமான காலம். பாவம் ரொம்ப ஈஸியா இருக்குது, அநியாயம் ரொம்ப ஈஸியா இருக்குது, அநீதி ரொம்ப சகஜமா இருக்குது இல்லைங்களா? அது நம்ம ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. நீதியில் இருக்கிற நமக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அநியாயமா தெரியும். ஆனா அநியாயத்தில் இருக்கிறவருக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்லைன்னு தெரியும் இல்லைங்களா? அப்படிதான் இந்த உலகத்தில் காலம். அதான் சொல்றாங்க நாட்கள் பொல்லாததா இருக்கிறதுனால. அப்புறங்க நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பெல்லாம் நம்மளுக்கு நல்ல காரியங்கள் வருதோ அந்த காலத்தை என்ன பண்ணோம், காலம் அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்களா, எந்த காலத்தை அவங்க சொல்றாங்க, யார சொல்றாங்க? அப்போ நாட்கள் இல்லைங்களா, காலம், இதெல்லாம் யார குறிக்குதுன்னா ஒரு இனத்தை அல்லது ஒரு கூட்டத்தை அல்லது ஒரு மனித குலத்தை தான் இது குறிக்குது. அதை அடையாளப்படுத்திதான் இங்க பேசிட்டே வராங்க. கண்டினியூ பண்ணலாங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்ற மேல ஞானமாய் நடங்கள். அப்ப மதியற்றவர்கள் அப்படின்னா சில விஷயத்த கவனிக்காமல் விட்டவர்கள், அவங்க தான் மதியற்றவர்கள். தெரியாதவர்கள் சொல்றாங்க. விஷயம் தெரியல, தெரியாதவர்கள். இவர்கள் தெரிந்து கவனிக்காமல் விட்டவர்கள். அதனால இவங்களால என்ன பண்ண முடியல,
கரெக்டா என்ன பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, படிக்கிற காரியம் மனசுல வாங்கி பேனால என்ன பண்ணோம், எழுதணும். அப்போ அது ஞாபகத்துல வருது. ஆனா படிச்ச காரியம் கவனிக்காம படிச்சோம்னாங்க என்ன ஆகுது, அப்படியே தலை நிறைய நம்ம பார்க்கலாம் ஸ்கூல்ல அப்படி தலையை சொரிக்கும். நானும் நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன். ஏன்னா படிச்சிருக்கிறேன், ஒழுங்கா படிக்கல, ஞாபகம் இது எனக்கு தெரியும், ஆனா நான் இல்ல மார்க் போயிடும் சரிங்களா. அப்படி அங்க அதுதான் மதி இல்லாத தன்மை, மதியற்றவர்களா இராமல் என்ன சொல்றாங்க, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. கர்த்தருடைய சித்தம் காலம், ஒவ்வொரு காலம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. 60 நொடி எவ்வளவுங்க, ஒரு நிமிஷம். 60 நிமிஷம் 1 மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள், 30 நாள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம். இப்படி காலங்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, பகிர்ந்து 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 என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறார். நொடியில ஸ்டார்ட் பண்ணி இல்ல, நொடிக்கும் கம்மி இருக்குதான், அது இமைன்னு சொல்றாங்க. நொடிக்கும் ஒரு நொடி 10 இமை சேர்ந்தது ஒரு நொடி அப்படின்னு கூட சொல்றாங்க. 60 நொடி சேர்ந்தது ஒரு நிமிடம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அசைவியும் தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, ரொம்ப துல்லியமா வச்சிருக்கிறார். அந்த காலம் இரவு பகல் ஒரு நாள் அப்படின்னு நம்ம சிம்பிளா பாக்குறோம். தேவன் அதுல நம்முடைய வாழ்க்கையை முழுசா என்ன பண்ணிருக்கிறாருங்க, அடக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் ரினிவல் ஆகுது இல்லைங்களா. நம்ம ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போது இந்த காரியம் என்ன ஆகுதுங்க, ரினிவல் ஆகுது, அப்கிரேட் ஆகுது. அப்கிரேட் தெரியும் இல்லைங்களா, இல்லைங்களா, ஒவ்வொரு வருஷமும் அப்கிரேட் ஆகுது. அதாவது ஒரு 5 வயசு இருக்கிற ஒரு குழந்தை 6வது வயசு வரும்போது அது என்னங்க கொஞ்சம் அப்கிரேட் ஆகுது, ஸ்கூல்ல சேர்க்கணும். அது 10வது வயசு வரும்போது கொஞ்சம் அப்கிரேட் ஆகுது. அது 15வது வயசு வரும்போது கொஞ்சம் அப்கிரேட் ஆகுது. மெச்சூர்ட் ஆகும்போது கொஞ்சம் அப்கிரேட் ஆகுது. ஒவ்வொரு விஷயம் பாருங்க இல்லைங்களா. ஒரு கல்யாணம் ஆனா ஆயிடும், அப்கிரேட் ஆயிடும். ஒரு குழந்தை ஆச்சு, ஒரு அப்கிரேட். ஒரு வயசாயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி என்னங்க எல்லாமே தேவன் இந்த காலத்துக்குள்ளே என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தத்தை அறியுங்கள் என்றாங்க சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாங்களா, 14. 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். கண்டினியூ. 18 வரைக்கும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் சொன்னாங்கல்ல, தேவனுடைய சித்தத்தை பாருன்னு சொன்னாரு. இதுதான் அவர் தேவனுடைய சித்தம். சித்தம்னு என்ன சொல்லலாம், சில ஆமா சித்தம் அப்படின்னா அவருடைய விருப்பம் இல்லைங்களா. அப்போ என்னை குறித்து தேவனுக்கு இருக்கிற விருப்பம் இல்லைங்களா, அல்லது நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற அவருடைய ஆசை, தேவனுடைய ஆசை. அதனாலதான் அவருடைய சித்தம். இந்த காலம் பொல்லாதது. இந்த பொல்லாத காலத்துல நம்மளை வச்சுட்டு இப்போ நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ண நீ நட. அது அங்க ஒரு வரிசையா பார்த்துட்டு வரும்போது என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் பாத்தீங்கன்னா பாத்தீங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். அப்படி சொல்லிட்டு வந்து மகிழ்ச்சியா இருங்கன்னு வருதுங்களா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்புறங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாதான் சந்தோஷம் இல்லைங்களா. எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷமா இருங்கள் என்ன ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுவும் ஸ்பெஷல் என்ன சொல்றாரு, உங்களை குறித்து. இந்த உங்களை குறித்துன்றதுக்கு நம்ம முதலே பார்த்துட்டோம். இது சபையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இருக்கிற நம்ம இது குறிக்கிறது. நமக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார்.
தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமே இந்த உபத்திரவத்தின் காலம் நிறைவடையும். நம்மை கொண்டு உலகத்தை மீட்க போகிறார், ரட்சிக்க போகிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டு வந்த பிறகு அங்கே அப்போஸ்தலர்கள் சில விஷயங்களை கரெக்ஷன் பண்றாரு. அந்த கரெக்ஷன் பண்ணும்போது அங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லி, இதுதான் தேவன் உங்க குறித்து தேவனுடைய விருப்பமா இருக்கிறது உங்க மேல. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எங்க பையன் இப்படி ஆகணும்னு ஆசைப்படுறோம் சொல்லுமே, அதே மாதிரி தேவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை தாங்க சொல்லிட்டே வர்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமன் வழியை பின்பற்றி போனவர்கள் சரிங்கம்மா. புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது என்னங்க, நீங்கள் நன்மை செய்கிறதுனால, இது அடுத்த தேவனுடைய சித்தம். நன்மை செய்கிறதுனாலே திருவிழியத்துல வாசிக்கலாம், அது எப்படி வருது பார்க்கலாம். இவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய முன் வருவதன் மூலம் மதிக்கட்ட அறிவிலிகளை வாயெடுக்க செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். கடவுளின் திருவுளம்னா அவர் விருப்பம் இல்லைங்களா? நன்மை செய்யணும். அது நிமித்தம் இன்னொருத்தர் என்ன பண்ணுங்களாம், வாய் திறக்க கூடாது, அடைக்கப்படணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் முக்கியமான ஒரு பகுதி இதுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய விருப்பம் தான் இல்லைங்களா? தேவன்கிட்ட, அப்பா நீ இவ்வளவு நன்மைகள் எனக்கு செய்யறீங்க, நான் ஜபிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய ஜபத்தை கேட்கறீங்க, எனக்கு ஆபத்து காலத்துல உறுதுணையா இருக்கிறீங்க, எனக்கு அதாவது எவ்வளவு கஷ்டம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் தேவனேன்னு சொல்லும் போது எனக்கு உதவி செய்றீங்க, நான் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறீங்களே, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டா அவரு ஒரே லைன்ல சொல்லுங்க அப்படின்னா ஒரே லைன் தான் சரிங்களா, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். இதுதான் முக்கியம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு இல்லைங்களா? அதான் முக்கியம். நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் உணர்ந்திருக்கிறேன். அது ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் தேவன்கிட்ட கேட்பேன், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, நீ நீக்கி போட்டீங்க, உங்களுக்கு என்ன விருப்பம், சித்தம்னு விருப்பம் தானே, உங்களுக்கு என்ன விருப்பம், என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, தேவன் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? அண்ணா ஒரு லைன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மனுஷ கையினால எதையும் அவர் என்ன பண்றது இல்ல, செய்ய கொள்றது இல்ல, மனுஷன் கையினால. அப்ப தேவனுக்கு என்ன செய்யும், தேவனுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் அவருக்கு என்ன ஆகல, தேவையே இல்லை, அதை எதிர்பார்க்கறதே இல்லை. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கறது, நாம் பரிசுத்தமாகணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் அவர் என்ன பண்றாருங்க, எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய விருப்பமா இருக்குது. அப்போ நான் தான் கேட்டேன், உங்களுக்கு எனக்கு இவ்வளவு நன்மை செய்தீங்களே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், காணிக்க கொடுக்கணுமா, அது இது என்னென்னவோ லிஸ்ட் போட்டோம். கடைசியில தேவனுடைய வார்த்தையின்படி பார்த்தா அவருடைய சித்தம் எதுன்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணா அவருடைய சித்தம் நாம் பரிசுத்தமாக வேண்டியதுன்னு அங்க வந்து முடிச்சிடலாம். எங்க சுத்தினாலும் நிறைய சித்தங்கள் பத்தியே சொல்லிட்டே வருவாங்க. எந்த வாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அந்த பரிசுத்தமாகதுல வந்தாங்க வந்துடும் இல்ல. இப்போ நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாள்னு தெரியாது. அப்படி இப்படின்னு 2025 கடைசி மாதத்துக்கு வந்தாச்சு. 2026 கூட வரப்போகுது. இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு காலம் தான். அதாவது சொல்லுவாங்கல்ல, லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் ஷார்ட், வாழ்க்கை குறுகின காலம் தான் இல்லைங்களா? ஒரு 80 வயசு கடந்து ஒருத்தர் மறுத்துட்டாருன்னா அவர் இளம் வயதுல மறுத்துட்டாரா முதிர் வயதுல மாத்துட்டாருன்னு சொல்றோமா? முதிர் வயதுல. ஆபிரகாம் காலத்துல சின்ன வயசுல செத்துட்டாரு. இவர் 120 வயசு தாங்க அவருக்கு ஆகுது, அதுக்குள்ள ஆயிட்டாரு.
அப்ப அந்த காலம் மாறுது. அதுதான் சொல்ல வரேன். எப்படி இருப்பாங்க, அங்க இருக்கிற ஒரு காலம், இங்க ஒரு காலம், அதனுடைய மாற்றங்கள் அங்க வருகிறது. அவ்வளவுதான் நம்மளுடைய லைஃப். இந்த வாழ்க்கைய நமக்கு சந்தோஷமாக்கி தேவனுடைய கிருபையினால் என்ன பண்றாருங்க, அவர் கொடுக்கிறார். அதனால்தான் சொல்றாங்க, காலம் கடினமா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அங்க சொல்றதாக நான் பார்க்கிறோம். எத்தனை நன்மைகள் செய்தார். நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்த நன்மைகள் அதுவும் நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம். அதை விட குறிப்பாக சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்து நம் கண்களை என்ன பண்ணிக்கிறாருங்க, திறந்து வைத்திருக்கிறார். அது இன்னொரு வகையில தேவன் நமக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். இப்ப இவ்வளவு நன்மைகள் நமக்கு வந்ததுனால, ஒன்று நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்னு தேவனுக்கு தெரியும். சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. கவலை இருக்கக்கூடாது என்றால் நமக்கு சமாதானம் வேணும். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன், விட்டு போகிறேன். அப்படி என்றால் இந்த பூமியில நமக்கு கஷ்டம், வேதனை, துக்கம் இருந்தாலும் அவரோடு கூட இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய சமாதானம். அந்த சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கும். இது அவருடைய சித்தம் என்று பார்த்தோம். அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். நம் கண்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, திறந்து இருக்கிறார். எத்தனையோ சத்தியங்களை நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். கண்மூடித்தனமாக நம்பாமல் வேதத்தில் இருப்பதையும் அதை ஆராய்ந்து உணர்வு கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு கட்டுப்படுத்தல் கூட நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அவ்வளத்தையும் நம்மளுக்கு செய்து இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கூட நமக்கு கொடுத்து இப்ப நம்மள பிரைட் ஆகிட்டார். இல்ல, தேவனுக்கு முன்னாடி ஒரு பிரைட்னஸ் இருக்குது. வாசிக்கலாமா? 8வது வசனம். அதுல எபேசியர் 5 அப்படியே வச்சுங்க, 5:8. 5:8. ஆமா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்போ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எல்லா விஷயத்திலயும் ஒரு தெளிவு இருக்குது. இருட்டுல இல்ல, எந்த காரியம் செய்தாலும் ஒரு தெளிவு இருக்குது. முதல்ல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துக்கம், ஒரு வேதனை வந்துச்சுன்னா ஐயோ அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு போயிடும். ஆனா இப்ப சத்தியத்துக்குள்ள வந்ததுனால பாத்துக்கலாம், தேவன் எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குதுங்க. தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு சரி பண்ணுவார், தேவன் என்னை காப்பார் என்ற ஒரு வெளிச்சம் அங்க உருவாரதாக நாம் பார்க்கிறோம். எப்படி வருது? சத்தியத்தை அறிந்து இருக்கிறதுனால. நிறைய நேரங்கள்ல சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் கூட நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படியே விழுந்துருவாங்க இல்லைங்களா? நம்ம அவங்கள தேர்த்திருக்கிறோம். எத்தனை முறை நான் கூட பண்ணிருக்கிறேன், நீங்க கூட பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் ஏதாவது சோறு வந்தா என்ன பண்ணிருவாங்க, ஒரு டெத்து வந்துச்சுன்னா சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் அப்படியே உடஞ்சின்னாயிருவாங்க. அவங்கள போயிட்டு இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார். இப்போ அவங்க இல்லாத இடத்துலயும் அவர் நிரப்புவார். அவங்கள கூட உங்களை உயிரோட என்ன பண்ணுவாரு, திருப்பி காட்டுவார். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை இருக்கிறது அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை என்ன பண்றோம், கொடுக்கணும். முகப்பேர்ல ரொம்ப வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி முகப்பேர்ல நான் ஆர்வன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுலதான் பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து நிற்பாரு. ஒரு வாரம் வரல, அடுத்த வாரம் வந்தார். அப்போ நான் அவரை கேட்டேன், என்னங்க போன வாரம் வரல அப்படின்னு. அவர் சொன்னாரு, எங்க அம்மா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன பிரதர்? ஆனா நம்ம ஃபீல் பண்றோம். அவர் சொல்றாரு, இல்ல பிரதர் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் இப்ப சத்தியம் கேட்டேனே, அவங்கள 1000 வருஷத்துல நான் உயிரோட தானே பார்க்க போறேன். அந்த ஒரு விஷயம் தான் பிரதர் எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்தது. அது இப்போ சமீப காலத்துல நம்ம பிரதர் பாக்கியராஜ் அவர்களுடைய மருமகன், அவங்க அம்மா நல்லா இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இவர் அவர் சொல்லும் போது அவர் சொல்றாருங்க, என்னால முடியல, நான் எப்படி போய் அங்க ஊர் போய் சேர்ந்தனே தெரியல. ஆனா எனக்குள்ள ஒரே ஒண்ணு கவலைப்படல, இயேசு கிறிஸ்து வருகை போது எங்க அம்மாவை நான் பார்க்க போகிறேன். அதுதான் எனக்கு பெரிய ஆறுதல் ஆச்சு. அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். நம் கண்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, திறந்து வைத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்மள மாற்றி இன்னொருத்தருக்கு தேவனை பற்றி, அதாவது சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்லும்படியாக, இந்த ஆறுதல் வெறும் ஆறுதல் இல்ல, சத்தியத்தை சத்தியமாய் அவர்கள் உணர்ந்து கொண்டு விசுவாசித்து அந்த சமாதானத்துக்குள்ள வரும்படியான ஒரு ஆறுதலை சொல்லும்படி என்ன பண்ணிக்கிறாங்க, தேவனை நமக்கு செய்திருக்கிறார். சத்தியத்தை அறியாமல் இருந்திருந்தா என்ன சொல்லுவோம்,
அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ ஒரே ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். இல்ல அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அப்படின்னு. இப்ப சத்தியத்தை அறிந்த பிறகு நமக்கு என்ன ஆகுங்க, ஒரு தெளிவு. நிச்சயமாக அவர்கள் என்ன பண்ணோம், இதுதான் தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு. ஒவ்வொரு நாளும் அதுதான் கேட்கணும், எனக்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்கிற, எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறீரே, உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு அதை சொல்லுங்க, நான் கட்டாயம் என்ன பண்றேன், செய்யறேன். அதுதான் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும் போது தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவராய் இருங்கள்னு சொன்ன மாதிரி நீ எனக்கு செய்திருக்கிறீங்க, என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, என்கிட்ட எதிர்பார்க்கறது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானினா ரொம்ப அடுத்தது பராக்கிரமன். அவங்க யாரு, பலசன். நல்ல பவர், நல்ல வெயிட் எல்லாம் என்ன பண்றாங்க, தூக்கி பாத்தியா எனக்கு எவ்வளவு வெயிட் நான் என்ன பண்றேன். நான் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும் போது ஒரு மூட்டை தூக்கணும்னா 2 பேர் தூக்குவாங்க. ஆனா அந்த கல்தச்சன் ஒருத்தர் இருப்பார், சிவர்லாம் உடைப்பாங்க. அவரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் என்ன பண்ணாருங்க, தூக்கி வச்சுட்டு போவாரு. ஏன்னா கல்தச்சிருக்கு அவ்வளவு பலன் இருக்குது இல்லைங்களா. அதான் சொன்னேன், உனக்கு ரொம்ப பலன் இருக்குது. அந்த காலத்துல எப்படியாப்பட்ட பலன்னா மல்யுத்தம் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, சண்டை பண்ணுவாங்க, மல்யுத்தம் பண்ணுவாங்க. இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி ரொம்ப ஞானி, ரொம்ப ஞானமான காரியங்கள் பண்ணி நான் தான் அதை பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. அப்புறங்க ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பணக்காரர் எனக்கு இவ்வளவு என்ன இருக்குது, பணம் இருக்குது, என்னால எல்லாத்தையும் வாங்க முடியும்னு என்ன பண்ணாத சொல்லாத. அப்புறங்க மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். மேன்மை பாராட்டணும், எனக்கு தேவனை பத்தி எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுமா, அந்த விஷயத்துல மேன்மை பாராட்டணும். தேவன் எனக்கு எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்லுவான், என்ன அவர் கெட்டவன்ன்றது இல்ல, என்னை நல்லவனா யார் பண்ணிருக்காருங்க. அப்படி சொன்னா தேவனுக்கு என்ன ஆகுதுங்க, இந்த ஞானம் தான் தேவனு எதிர்பார்க்கிறார் என்றதாக நாம் பார்க்கணும். தேவனு குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ள நிலைமையிலையும் ரொம்ப இல்லைங்க, இன்னும் பார்த்தோம்னா பரபரப்பரன்னு இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா இது ரொம்ப வேகமான ஒரு இயந்திர வாழ்க்கை போல. அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த உலகம் போக போகுது அப்படின்னு முழு உலகம் நினைச்சிட்டு இருக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம். எப்படின்னா நிலால போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், மனிதர்கள் வேற வேற கிரகணங்கள்ல மனுஷர்கள். அப்புறம் நம்மளுக்கு ஒரு லிங்க் கிடைக்க போகுது. என்ன லிங்க் அப்படின்னா, அதாவது ஏலியன்ஸ் என்ன சொல்றாங்க, வேற்று கிரகவாசிகள். அவங்களும் நம்மளும் ஒரு ரிலேஷன் வச்சுக்க போறோம். அவங்களுக்கு நம்ம இப்போ மெசேஜ் பண்ணிருக்கிறோம், அது கூடிய சீக்கிரத்தில் அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல ஆதாரமற்ற சில தகவல் வந்து அவங்களாம் மெசேஜ் பண்ணாங்கன்னு கூட. இந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி போக போகிறோம் அப்படின்னு இந்த உலகம் ஒரு கோட்பாடுக்குள்ள இருக்குது. ஆனா அங்க எது இல்லைங்க, இந்த உலகத்துல நீதி இல்ல, நேர்மை இல்ல. ஆனால் இதெல்லாம் இந்த பூமிக்கு செய்கிற அதான் அங்க வசனம் வாசிக்கலாம். அந்த 24வது வசனம் அதுல எரேமியா. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற, இந்த பூமியில கரெக்டா கிருபை நியாயம் நீதி செய்கிறவர், அவரைத்தான் நம்மளுக்கு மேன்மை. அவர் தான் நம்மளுக்கு, அவரை விட்ட ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பாரிஸ் வரைக்கும் நான் போனேன். வரும்போது என்னால முடியவே இல்லை. சென்ட்ரல் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரெயின் ஏறணும், வந்து நடந்து வரதுக்கு 20-25 நிமிஷம் ஆச்சு. நடக்கவே முடியல. நான் நடக்கிறது எல்லாரும் வேற பாக்குறாங்க. ரொம்ப தள்ளாடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறினா ஸ்லிப் ஆகுது. அவன் டோட்டலா நினைச்சுனாங்க, இருந்தாலும் நல்லா குஷ்டுக்கிறான் பொழுது ஆடின்னு வரான்னு. எனக்கே கொஞ்சம் இது வருது, எனக்கு தெரியல. படியெல்லாம் ஒரு மாதிரி டவுனா இருக்குது, பயங்கர டயர்டு, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டாங்க, அப்ப கூட தாங்க எடுத்துட்டே இருக்குது.
சாப்பிட்டு பசி எட்டுனே அதான் கஷ்டம். போய் கை கவனா பசிக்குது இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம். அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு டவுட், என்ன ஆச்சு நம்ம உடம்புக்கு, சரி சுகர் டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா, நான் வச்சு இருக்கிற மீட்டர்ல 575 காட்டுதுங்க சுகர். நான் வச்சிருக்கிற மீட்டர் அது 50 கம்மி. ரத்தம் எடுத்து பாக்குறதுக்கு எதுக்கு 50 கம்மி. ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் இந்த சுகர் ஏறிச்சுன்னே தெரியல. சக்கரை சாப்பிடலாம், ஒன்னும் சாப்பிடலாம். அதன் பிறகு ரொம்ப டயர்டு. நேத்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நேத்து நைட்டு செக் பண்ணி பார்த்தா நம்பவே முடியலங்க, 184 இருக்குது சுகர். இது எப்படி சாத்தியம் டாக்டர்? ஒரு சிலர்லாம் சுகர் குறைந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி இது சாத்தியம்? எவ்வளவுதான் மாத்திரை நம்ம இன்சுலின் போட்டாலும் அவ்வளவு வேகமா எப்படி குறையுது? நான் எப்படியோ உடம்புல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பெலன் வந்துச்சு. நேச்சே கொஞ்சம் பெலன் வந்துச்சு வந்து இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு இல்லைங்களா. காலையில கொஞ்சம் தேவனு பெலன் கொடுத்தார், தேவனுக்கு நன்றி. இப்ப இவ்வளவு உதவி செய்த தேவனே, இன்னும் உண்மை அறிகிற அறிவு எனக்கு சாகுற வரைக்கும் கேட்கணுங்க. இன்னும் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? அவரை பத்தி தெரிஞ்சுக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் வாங்க இந்த அதிகாரத்துல முழுசா பாக்குறோம். அவரை அறிகிற அறிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த காரியம் செய்யாத இல்லைங்களா, அதுதான் தேவனை அறிகிற அறிவின் முக்கிய பங்கு. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன ஆயிடாதீங்க, மாறிடாதீங்க என்றது அங்க சொல்லிட்டு வராங்க. அதான் மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. தேவனை பின்பற்றணும். அவரை ஃபாலோ பண்ணணும்னா எப்படி ஃபாலோ பண்றது? அவர் என்ன செஞ்சாரு அதை பண்றது, அப்படி பின்னாடி நடக்கிறது அவரை ஃபாலோ பண்றது இல்ல. தன்னை நாங்க பின்னாடி நடந்து வந்தவங்களை பார்த்து திரும்பி பார்த்து சொல்றாரு, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னா, பின்னாடி நடந்து வர்றதுக்கும் பின்பற்றுறதுக்கும் அங்க ஒரு வித்தியாசத்தை என்ன பண்றாங்க சொல்றதாக நாம் பார்க்கணும். 9வது வசனம் வாசிக்கலாங்க. அதுல ஆவியின் கனி சகல நற்குலத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். அப்போ நாம் ஆவியின் கனியில இருக்கிறோமா? ஒருத்தர் யாரா இருந்தாலும் இவர் ஆவியின் கனியில இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணி என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். அப்படி இருந்தா அவருக்கு என்ன இருக்குங்க, நற்குணம் இருக்கும், நீதி இருக்கும், உண்மை இருக்கும். இதை தேவன் விரும்புறாரு. இதுதான் அங்க பேசிட்டு வர்றாரு 10வது வசனத்துல பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. அதுதான் இவ்வளவும் பேசிட்டே வந்துட்டு, இதை நீ சோதிச்சு பண்ணி பாரியா. நான் சொல்றது சும்மா நான் சொல்லல, தேவனுக்கு இதுதான் நாங்க பிரியம், விருப்பம், சித்தம்னு சொல்றேன். தேவனுக்கு இதுதான் பிரியமா இருக்குது, சித்தமா இருக்குது, விருப்பமா இருக்குது. இது ரோமர்ல கூட ரிப்பீட் பண்ணுவாங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அங்க அதெல்லாம் வந்திருக்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னு என்னங்க, இந்த எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஒன்னொன்னா வாசிட்டே வந்தோம்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது அது. இப்ப நம்மளுக்கு நேரம் இல்ல. 2வது இதெல்லாம் எல்லாத்தையும் வாசிச்சு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நீங்க நிறைய வாசிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அது சொல்ல தேவையில்லை. அதனால அங்கங்க ஒரு வசனம் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதை பத்தி தான் அங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னா, நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்குது, அவருடைய சித்தமா இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம இதுல வாழாதபடிக்கு ஏதேதோ தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா ஈஸியா ஆயிரும், அது நம்மள மேற்கொண்டுடும். அதனாலதான் சொல்றாங்க, முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் அங்க எச்சரிக்கை கவனமாய் நடந்து. நிறைய விஷயத்துல டக்குன்னு ஸ்லிப் ஆயிருவோம். எப்படி ஸ்லிப் ஆகும்னு தெரியாது. அதுதான் சொல்றாங்க, கவனமாய் நடந்து. சரிங்களா? கனி இல்லாத குணங்கள் என்ன பண்ணா, இது யூஸே இல்ல, இது தேவனுக்கு சித்தமே இல்ல, இதை செஞ்சா தேவன் சந்தோஷப்படவே மாட்டாரு, என் மேல வருத்தத்தான் படுவாரு, ஒருவேளை அதையும் தாண்டி கோபத்து கூட ஆயிரும் போயிடும். அப்ப எதுக்கு நான் இதை செய்யணும்?
நான் ஏன் இதை பண்ணணும்? இவ்வளவு காலம் என்னை நன்மையாய் காத்த தேவனுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுமே, அவருடைய சித்தத்தின்படி நடக்கணுமேனு வரணும். அதையும் அங்க சொல்றாங்க 11ஆவது வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அந்தகார கிரியை என்னங்க? அந்தகாரம்னா என்னங்க? இருள். இங்க அந்தகாரம்னா ரகசியம், ரகசியமான பாவம். சரிங்களா? அதாவது ரகசியம் அப்படின்னாலே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுதான். ரகசியம்னா யாருக்கும் தெரியாது. அப்ப அந்தகாரம், அந்தகாரம் என்ன சொல்றாங்க? அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். வந்துச்சுங்களா? அந்தகார கிரியை என்னங்க? ரகசியமான பாவம். சரிங்களா? அது ரகசியம். அப்ப ரகசியம்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாது. அது எனக்கு என்ன ஆகலாம்? வேண்டாம், இது கனியற்றது. 12ஆவது வசனம். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கும். அவலட்சணமாய் இருக்கும். அந்த அந்தகாரத்தின் காரியம் அவலட்சணமா இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வர்றாருங்க? அவருடைய சித்தத்தை நீங்க உணர்ந்து நடக்கணும். 3ஆவது வசனம் வாசிங்களா? 3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பேரே சொல்லாதன்றாரு. யாருக்கு சொல்றாருங்க? 3ஆவது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் யாருங்க? நீங்கள் பரிசுத்தவானா? ஆமா, நம் பரிசுத்தவான் தான். அழுக்கா கேட்காம இருங்கன்னு சொல்றாரு. இப்ப பரிசுத்தமா வந்துக்கிறோமோ? ஆமா, பரிசுத்தமா வந்துக்கிறோம். அழுக்காய்க்காம பாத்துக்கங்க. அழுக்காக்குன்னா, அழுக்காய்ச்சுன்னா எப்படி அது வெளியே போவோம்? அழுக்கு சும்மா போயிருமா? தூசியாவது தட்டினா போவோம், அழுக்கு தட்டினா போவோமா? கட்டாயம் அது ஒரு ஸ்டெயின் பண்ணித்தான் ஆகணும். சிம்பிள் ஸ்டெயின் இப்படியாவது பண்ணி ஆகணும். கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும் தான். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமா இருங்கள். எவ்வளவு முடியுமோ கண்ணியற்றாக்கு என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது அப்படின்னு அங்க சொல்றதாக நாம் பார்க்கிறோம். அதனால 5ஆவது வசனம் வாசிக்கலாம். 5ஆவது வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ இங்க ஒரு பொருளாசை சொல்றாங்க, கவனிச்சிங்களா? 3ஆவது வசனத்துல ஒரு பொருளாசை வருது, 5ஆவது வசனத்துல ஒரு பொருளாசை வருது. என்ன வித்தியாசம் கவனிச்சிங்களா? 5ஆவது வசனம் வாசிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. ஆராதனைக்காரனாகிய பொருளாசை, இது ஒண்ணு வருது 3ஆவது வசனத்துல. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும். பொருளாசை, இங்க பொருளாசைன்னு வருது. சரிங்களா? இப்ப பொருளாசைன்னா என்ன நம்மளால சொல்ல முடியும்? விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னா என்ன? ரெண்டுமே இருக்குது. அப்ப 2 பொருளாசை இருக்குது. 2 பொருளாசை நம்மளுக்கு நாங்க இருக்க கூடாது. இந்த பெயர் கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. அப்படின்னா நீ மனசுல கூட இந்த மாதிரி செய்யலாமான்னு நினைக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? வார்த்தையா இப்போ ஒருத்தர் பெருமாள்னு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு அவர் இன்னும் தான் கூப்பிடுறது. 7 மலையை தாண்டி அப்படின்லாம் வருஷம் பண்ண போக முடியும். அவர் கூப்பிட்டு அது வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னா அது இல்ல. நினைச்சு கூட பார்க்காதீங்க. அந்த தப்பை நினைச்சு செஞ்சால் அது கூட நினைக்காத. அந்த தப்பை நினைச்சா பார்க்காத. டோட்டலா என்ன பண்ணிடு, வெறுத்துரு. எப்படி எவ்வளோ பாக்குறதுக்கு நம்ம பைபிள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் ஆழமா பார்த்தாதான், முதலே சொன்னேன், ஒவ்வொரு வரிகளும் நம்மளுக்கு ரொம்ப ஆழமாக யோசிச்சு ரொம்ப அதான் சொன்னேன். இந்த வரிகள் எல்லாம் தேவன் உதவி செய்யாம எந்த ஒரு மனுஷனாலும் எழுத முடியாது. ஒவ்வொரு எழுத்துக்களும் சரிங்களா அவ்வளவு அருமையா என்ன பண்ணிருக்கிறாங்க, தெளிவா அவ்வளோ விளக்கமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேவனை அறிகிற அறிவு. 4ஆவது வசனம் வாசிக்கலாங்க. 4ஆவது வசனம். அப்படியே வம்பும். 6ஆவது வசனம் வாசிக்கலாமா? 6. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவா கோபாக்கினை வருவதால். கோபாக்கினி வரும். யாருக்கு மேல? கீழ்ப்படியாதவங்கன்னா யாரு? அவங்க சும்மா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல.
கீழ்ப்படியாதவர்கள்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு அவங்க ஒபே பண்ணாமல் போகும்போது அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, அவங்க யாருக்கும் என்ன இருக்கிறாங்க, கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அதான் கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? அப்போ யாருடைய கண்ட்ரோலுங்க? தேவனுடைய கண்ட்ரோல். தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறவங்க கீழ்ப்படியாமல் போனால், தேவன் சொல்ல வார்த்தைக்கு நாம விட்டுட்டால் அல்லது அதை மறந்துட்டா அது வேற, தெரிந்தே செய்தால் அதான் கீழ்ப்படியாமை. சரிங்களா? கீழ்ப்படியாமல் போனால் தேவனுடைய கோபாக்கனை வரும் எச்சரிக்கை சொல்றாருங்க. 7வது வசனம். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். அவர்களுக்கு என்னங்க பங்காளி? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பங்காளிகள் என்னங்க, அவங்க செஞ்சது மாதிரி நானும் செஞ்சா தப்பு இல்லை என்ன பண்ணிடாதீங்க. எப்பவுமே தேவன் கிட்ட போயிட்டு தேவனே அவர் செஞ்சாரு அப்படின்னு தேவன்கிட்ட சொல்லவே முடியாது. ஒரு நீதியானவர். நான் ஒரு ஹெல்மெட் போடலன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்தேன், ஒருத்தர் ஹெல்மெட் போடல, போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் கிட்ட பயங்கர ஆர்குமெண்ட் பண்றாரு. ஏன்னா நான் என்ன மட்டும் நீ ஏன் பிடிச்சி, அது போறாரு அவரு பிடி, அது போறாரு அவரு பிடி, இவர் சொல்றாரு அவர் சொல்றாரு, அதெல்லாம் விடு, நீ போட்டியா? போலீஸ்காரங்க நீ போட்டியா? அவரை பிடி. அவரை நாங்க பிடிக்கிறோம், பிடிக்கல, நீ போடல, அதுக்கு பையனை கட்டு. நீங்களா? தேவன் கூட நம்ம அப்படி தேவன்கிட்ட அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அவர்கிட்ட நியாயப்படுத்தவே முடியாது. அவர் நியாயாதிபதி. நாம தான் அவர் செஞ்சது நியாயம் என்ன பண்ண முடியும், சரண்டர் ஆக முடியும். அதனால 15வது வசனம் வாசிக்கலாங்க. 15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து இப்ப சொல்றாரு, ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணுங்க, எந்த காலம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா பண்ணிட்டு பிரயோஜனப்படுத்திக்கொள். தேவனுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க. இன்னைக்கு உலகம் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்குது. ஏமாத்துறவங்க அதிகமாயிட்டு இருக்கிறாங்க, திருடுறவர்கள் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க, நீதி செய்யாதவர்கள் நீதி செய்யாமல் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்து. அங்க நீதி செய்யாத நிலைமை வருது. ஆனா நீ நீதி செய்ய வேண்டிய கட்டாயம் வருது. நீ நீதி பண்ணு. பக்கத்துல இருக்கிற உன்னை பைத்தியக்காரன்னு சொன்னா சொல்லிருப்ப, கிறிஸ்துக்குள் நான் பைத்தியம். இன்னைக்கு நீதி இல்லை. அங்க நீதி செய்யும் போது தேவன் நாம என்ன பண்ணுங்க, மகிமைப்போம். உங்களை சுத்தி போய் பேசுறவங்களா இருக்கிறார்கள், ஏமாற்றவர்களா இருக்கிறார்கள். சரிங்களா? ஆனா நாம அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் உண்மையா இருக்கும் போது, அந்த 100 பேரும் நம்மளுக்கு விரோதமா இருக்கும் போது, நாம் ஒருவர் அவர்களை நேசிக்கும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோம். அவங்க மாதிரி நான் என்னத்துக்கு நானுங்க நினைக்க கூடாது. இதைத்தான் சொல்றாரு, காலத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அங்க மோசமான காலம் இருக்குது, இடுக்கமான காலம் இருக்குது, பயங்கரமான காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த காலத்துல நீ அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுன்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கன்னு சொல்லல, தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்கள். ஏனென்றால் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான். அதான் சொல்றேன்ல, நம்முடைய வாழ்நாள் என்ன பண்ற, எண்ணுகிற காரியத்தை எனக்கு கொடுங்கன்றாரு. எப்போ நான் எண்ணுகிறேன், ஒவ்வொரு வருஷமும் ஒரு முடிவு பண்ணோம். இந்த வருஷம் எனக்கு தேவன் என்ன பண்ணிக்கிற ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நான் எவ்வளவு நன்மையை செய்யணும், இந்த காலத்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும். நாளைக்கு நான் கரெக்டா இருக்கிறேன், முடியவே முடியாது. இன்று நேற்று முடிந்தது, நாளை தெரியாது, இன்று நடக்கிறது. இந்த நாளை நான் எவ்வளவு பிரயோஜனப்படுத்திக்கிறேன். தேவனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னா அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்கிறது. அறியவில்லை என்றால் இன்னும் அறிவதற்காக தேவனுக்கு என்ன பண்ணாங்க, கேட்கிற ஒரு காலம். அதான் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லும் போது இது அதை வாசிக்கலாங்க. 14 வாசிச்சுங்க. 14 இல்ல எபேசியர் 5:14 வாசிச்சுங்க. என்ன வாசிச்சோமா? 14, 15, 16 முடிக்கலாம். எபேசியர் 5, 14, 15, 16. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு என்ன பண்ண, எழுந்திரு. தூங்குகிற நீ தூங்கிட்ட என்ன பண்ண முடியாது, எதையும் பார்க்க முடியாது. இப்ப தேவனுடைய வார்த்தைகள் முழுசா என்ன பண்ணிட்டாங்க சொல்லி இருக்குது. நீ கண்ணை மூடின்னு இருக்கிற, கண்ணை மூடின்னு இருந்தாலும் காதுல என்ன ஆகும், கேட்கும். தூங்குனா கேட்காது. அதாங்க தூங்குனா அந்த வார்த்தை போட்டாங்க.
தூங்குனா அப்படின்னா உனக்கு எதுவுமே இல்லாட்ட நீ கண்ணு மூடிந்தாவது தெரிஞ்சிருக்கும், தூங்கிட்ட அப்ப டோட்டலா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நீ விழித்துரு, கேட்டவைகளை கை கொண்டு நட. அதுதான் அங்க சொல்றான். தூங்குகிற நீ விழித்து, அப்புறம் மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டுனாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி எழுந்து, அப்புறங்க அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போதான் உங்களுக்கு பிரகாசிப்பான்றார். எப்போங்க? முதல்ல தூங்குறதை விடணும், ரெண்டாவது மரித்த நிலைமைய விடணும். அப்போ தூங்கத்தை விட்டாச்சு, மரித்த நிலைமை விட்டாச்சுன்னா மேல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? கை கொண்டு நடக்கிறோம். அப்ப நமக்குள்ள என்ன ஆயிருங்க? ஒரு பிரகாசம், ஒரு தெளிவு. அது இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறங்க ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், ஞானமற்றவர்களை போல நடமால் கர்த்தருக்கு நாங்க காத்திருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு லைனா ஒரே ஒரு இடத்துல அது சொல்லியிருக்கிறாங்க. லூக்கா 12, 35, 36, 37 வசனங்கள். லூக்கா 12, 35, 36, 37. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்தில் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் கண்ட்ரோல், கட்டுதல் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது இல்லைங்களா? கட்டுப்படுதல் அர்த்தம். கட்டுப்படுதலாகவும், அப்புறங்க உங்கள் விளக்கு எரிகிறதாகவும், அணைஞ்சிடக்கூடாது, எரியணும் இல்லைங்களா? விளக்கு எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி, தங்கள் எஜமான் சொல்லுங்க, கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்போ வந்து கதவை தட்டுறாருன்னு வெயிட் பண்ணணும், அந்த கதவை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒப்பா இருங்கள். அப்புறங்க எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அதுதாங்க, விழித்திருக்கிறவராக காணப்படுகிற ஊழியக்காரரே எப்படிங்க? பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய சித்தம் இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தம் என்னவென்று முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதன்படி நாம வாழணும். இன்னும் நாளுக்கு நாள் அவருடைய சித்தம் என்ன 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 என்று கேட்டு அதை நம்ம கை கொண்டு நடக்கணும். எப்போ முடியுதோ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்மளை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நம்ம எங்க உண்மையா தேவனுக்கு உண்மையா நடக்கிறது வேண்டிய சூழ்நிலை வரும்போது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் இவ்வளவு ஆண்டுகள் நம்மை காத்த தேவனுக்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதை தவிர வேறு ஒரு காரியத்திலும் தேவனை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரு காரியத்திலும் முடியாது. நம்மளுடைய கேரக்டர் தான் அங்க பேசும். ஆனாதான் சொன்னார், இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த நாளை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம்.